கூகுள் ஷீட்ஸோட ஷார்ட்ஸில் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு வாட்டர் ஃபால் சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட்டர் ஃபால் சார்ட் எதுக்காக கிரியேட் பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு இஷ்யூ, அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற இஷ்யூவில் நிறையா இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதில் எது எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வாட்டர் ஃபால் சார்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம வாட்டர் ஃபால் சார்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற இஷ்யூஸை வச்சு கால் சென்டரோட டேட்டா தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு என்னென்ன கால் வந்துச்சு, அதே மாதிரி ஒரு ரிலேட்டட் இஷ்யூக்கும் எத்தனை வாட்டி கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காலோட கவுண்டை வச்சு தான் நம்ம இந்த வாட்டர் ஃபால் சார்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா A1 B7 வரையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இன்சைட்டில் போயிட்டு சார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ண நம்மளுக்கு இந்த பர்ஃபெக்ட் மேட்ச் உள்ள இந்த பை சார்ட் வரும். நான் இதை ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். பட்டு நம்மளுக்கு தேவை வாட்டர் ஃபால் சார்ட்டு. ஸோ வாட்டர் ஃபால் சார்ட் நான் எப்படி கொண்டு வர போகிறேன்னா இந்த 3 டாரை கிளிக் பண்ணி எடிட் சார்ட் கொடுத்து சார்ட் எடிட்டரில் இந்த பை சார்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தேன்னா அதர்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன்று எனக்கு வாட்டர் ஃபால் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வாட்டர் ஃபால் சார்ட் வந்துருச்சு. ஸோ இந்த வாட்டர் ஃபால் சார்ட்டை எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபுல் வீடியோவை போட்டிருக்கேன். அந்த ஃபுல் வீடியோ லிங்க் ஷார்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.